வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வில்லியனூரை அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுக்கியிருந்த 3 இளைஞர்கள் போலீசாரால் கைது. மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித் ரெட்டி மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற துப்புரவு பணி மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும். கலால்துறை உத்தரவு. நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் அரசு சார்பு கொண்டாட்டம். கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சந்திப்பில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை 2 வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தல். 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சட்டப்பேரவை நோக்கி பேரணி. இனி விரிவான நிகழ்வுகள். வில்லியனூரை அடுத்த ஆரியபாளையத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 இளைஞர்களை மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித் ரெட்டி மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து அந்த 3 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித் ரெட்டி ஆரியபாளையம் மங்களபுரி நகர் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த 3 வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினார். அப்போது அவர்கள் சாரம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா, ஆரியபாளையத்தை சேர்ந்த ரோஹித், பிச்சவீரன்பேட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களின் மொபைல் போனை சோதனை செய்த பொழுது அதில் பயங்கர கத்தி மற்றும் ஆயுதங்களுடன் படம் பிடித்து வைத்திருந்ததும், அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் பயங்கர ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த 3 வாலிபர்களையும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அவர் ஒப்படைத்தார். மேலும் 3 இளைஞர்களை விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் மீது கொலை முயற்சி, வழிப்பறி ஆகிய வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா 3 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் தூய்மை பணியை மேற்கொண்ட துப்புரவு பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சீருடைகளை வழங்கினார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 2017ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை தூய்மையே சேவை எனும் நோக்கோடு 15 நாட்கள் பொதுமக்கள், தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்போடு நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாத இடங்களை கண்டறிந்து தொடர் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளுதல், பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்றவைகள் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்குதல் மற்றும் மருத்துவ முகாம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், சுகாதாரம் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் சஸ்தா கார்பரேஷன் தூய்மை பணியாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை என்று அனைத்து வகையான மதுக்கடைகளும் மூடப்பட வேண்டும் என கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதுச்சேரி அரசு கலால்துறை ஆணையரின் உத்தரவுப்படி மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து கள், சாராயம், பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினம் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுவதாகவும், இதனை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை ஒட்டி அரசு சார்பில் கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் ஜே சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
நடிகர் திலகம் சிவாலய சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வில்லியனூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தொடர் போராட்டம் நடத்த முடிவெடுத்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி முதற்கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும், இரண்டாவது கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்திலும், மூன்றாவது கட்ட போராட்டம் கடந்த வாரம் நெட்டப்பாக்கத்திலும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கட்ட போராட்டம் வில்லியனூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. அதற்கு முன்பாக மாநில செயலாளர் சிவகுமாரன் தலைமையில் இளைஞர்கள் ஊர்வலமாக போராட்ட களத்திற்கு வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். தொடர் போராட்டத்திற்கு மாநில செயலாளர் பரந்தாமன் தலைமை தாங்கினார். ஆதிதிராவிட நல அணி மாநில தலைவர் அஜித்குமார், ரவி, மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் மோகன சுந்தரம் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினார். மாநில செயலாளர் சிவகுமாரன் போராட்ட களத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். கழகத்தின் பொதுச் செயலாளர் ஏமு ராஜன் நோக்க உரையாற்று கழகத்தின் சேர்மன் தனது உரையை நிகழ்த்தினார். இந்த போராட்டத்தில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கண்டன உரை நிகழ்த்தினார். மாநில இணைச் செயலாளர் இளங்கோவன், துணை செயலாளர் சுப்பிரமணியன், அணித்தலைவர் சந்திரன், தனஞ்சயன், இதயவேந்தன், கலியபெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நிறைவாக உதவி செயலாளர் ஆண்டாள் நன்றி கூறினார். பொம்மையார்பாளையம் மயிலம் பொம்மபுர ஆதீனம் மடத்தில் நடைபெற்று 18ஆம் பட்டம் சிவஞான பாளைய சுவாமிகள் குரு பூஜை விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையத்தில் உள்ள மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் திருமணத்தில் 18ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் குரு பூஜை விழா நடைபெற்றது. இறை வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமை தாங்கி ஆசிரியை வழங்கினார். இதில் 18ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் 1937 தொடங்கிய மயிலம் சிவஞான பாளைய சுவாமிகள் தமிழ், கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவராக படித்து பேராசிரியராக பணியாற்றிய கரூர் திருவிகா மன்ற தலைவர் புலவர் அருணா பொன்னுசாமி, தமிழின் வேர்களின் நூலின் ஆசிரியர் கடைநல்லூர் புலவர் கருப்பண்ணன் ஆகியோர் சிறப்பு சொற்பொழிவாற்றினர். இந்நிகழ்ச்சியில் புலவர் அருணா பொன்னுசாமி எழுதிய மூவேந்தர் காப்பியம் நூலுக்கு ஆசியுரை வழங்க 20ஆம் பட்டம் சிவஞான பாளைய சுவாமிகளிடம் புத்தகம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலர் சிவகுமார், மயிலம் சிவபிரகாசம் சுவாமிகள் மேல்நிலைப்பள்ளி செயலர் விஸ்வநாதன், மயிலம் சிவஞான பாளைய சுவாமிகள் தமிழ், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலர் ராஜீவ்குமார், பொம்மையார்பாளையம் சித்தர் சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகி ராஜ்பரத் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள், பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். இந்திய எண்டோடான்டிக் சொசைட்டியின் 32வது தேசிய மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் இம்மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஃப்ரீ கான்பரன்ஸ் கோட் மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு நோய் சிகிச்சை துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியின் சேர்மனும் புதுச்சேரி மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இக்கருத்தரங்கை கல்லூரி முதல்வர் கென்னடி பாபு தலைமை தாங்கினார். இக்கருத்தரங்கிற்கு கல்லூரி முதல்வர் கென்னடி பாபு தலைமை தாங்கினார். இதில் வேர்நோய் சிகிச்சை துறையின் தலைவர் பிகாஸ் ஜோதி போர் தாகூர் வரவேற்புரையாற்றினார். பேராசிரியர் சுவாதிகா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த விருந்தினர்களை கௌரவித்தார். இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள், முதுநிலை மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்கள் பங்கேற்றனர். இதில் இந்திய எண்டோடான்டிக் சொசைட்டியின் சார்பில் வேணி அசோக் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மோகன் புவனேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேர் சிகிச்சை செய்த பற்களின் வலிமையை அதிகரிக்கும் வழிமுறைகளை எடுத்துரைத்தார். நிறைவாக பேராசிரியர் கணேசன் நன்றி கூறினார். அதன் பின்னர் மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான வாடகை 2 வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் பேரணியாக சட்டசபை நோக்கி சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் வாடகை வாகனங்கள் இ பைக் சேவையை தடை செய்ய வேண்டும். அமைப்பு சாரா நல வாரியத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அரசு செயலி உருவாக்கி குறைந்தபட்ச ஆட்டோ கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில அனைத்து ஆட்டோ சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் போராட்டத்திற்கு அறிவிப்பு விடுத்திருந்தனர். ஆனால் காலை 10 மணி வரை வழக்கம் போல் ஆட்டோக்கள் ஓடின. பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்ல மாட்டோம் என ஆட்டோ ஓட்டுநர்கள் அறிவித்திருந்தாலும் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோக்கள் இயங்கின. காலை 10 மணி அளவில் நகர பகுதியில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோக்களுடன் ஒன்று கூடினர். மேலும் மறைமலை அடிகள் சாலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது ஆட்டோக்களில் சங்க கொடிகளோடு நிறுத்தினர். பின்னர் அங்கிருந்து ஆட்டோ தொழிலாளர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். ஊர்வலத்தில் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் சேது செல்வம், மணவாளன், சீனிவாசன், விஜயகுமார், அந்தோணிதாஸ், சேகர், பாப்புசாமி, கண்ணன், அற்புதராம், செந்தில், மணிவண்ணன், முருகன், சங்கர், சிவகுமார், அன்பழகன், ஐயனார் உட்பட நிர்வாகிகள், தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி சென்றது. ஆம்பூர் சாலையில் போலீசார் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தினர். அங்கு ஆட்டோ தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றிய கருத்தாயனுக்கு நடைபெற்ற பணி நிறைவு பாராட்டு விழாவில் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அவருக்கு பூச்செண்டு மற்றும் பழங்கள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றிய கருத்தாயனின் பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், அலுவலக மேலாளர் குப்பன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன், ரங்கமன்னார், வருவாய் ஆய்வாளர் பொறுப்பு வகிக்கும் ரவிக்குமார் மற்றும் பல்வேறு பிரிவு செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் இளநிலை பொறியாளர் கருத்தாயம் செய்த பணிகளை பாராட்டி சக பொறியாளர்கள் மற்றும் நண்பர்கள் நினைவு கூர்ந்து அவரை பாராட்டினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பணி ஓய்வு பெற்ற கருத்தாயனுக்கு பொன்னாடை அணிவித்து பழங்கள் மற்றும் பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இ பைக் திட்டத்தை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் அரசுக்கு சொந்தமான பல இடங்கள் பல்வேறு அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள், குறிப்பாக கோவில் நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள், ஆற்றுப்படுகை நிலங்கள், கடற்கரையோர பகுதிகள் இவை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த அபகரிப்பை அரசு கண்டுகொள்ளவில்லை. போலி பட்டா, போலி பத்திரம் ஆகியவை உருவாக்கப்பட்டு அரசு அதிகாரிகளின் உதவியோடு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த ஓராண்டுக்கு முன்பு காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடமும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாகவும், தற்போது காரைக்காலில் பார்வதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், சுமார் 8 ஏக்கர் இடம் புதுச்சேரி ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய நபர்களால், குறிப்பாக அமைச்சர் சம்பந்தப்பட்ட தொகுதியில் அமைச்சருக்கு வேண்டப்பட்ட சிலரால் அதிகாரிகளின் துணையோடு போலி பத்திரம் தயாரித்து அதற்காக பல கோடி ரூபாய் பணம் பெறப்பட்டதாக தெரிவதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு அரசு அதிகாரி பத்திரத்தில் இருப்பது தன்னுடைய கையெழுத்து இல்லை, இது வேறு ஒருவருடையது என்று தெரிவித்துள்ளார். இது போன்ற ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள், அரசு துறையில் உள்ள அதிகாரிகள், பணம் படைத்த ரியல் எஸ்டேட் ஓனர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 8 ஏக்கர் இடத்தையும் கபலீகரம் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். விடுதலை போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் வகையில் பிரதமர் மோடி 75 இடங்களில் தியாகிகளின் சின்னங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த சின்னம் நிறுவுவதற்கு தனிநபர் ஒருவர் பெரிய அளவில் பணம் வசூல் செய்துள்ளார். ஆனால் 2 ஆண்டு காலமாகியும் அதனுடைய திறப்பு விழா இதுவரை நடைபெறவில்லை என்றும், தற்போது குப்பை கூலமாக காட்சியளிப்பதாகவும், இது தியாகிகளை கலகப்படுத்தக்கூடிய அளவில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி வழங்கப்படவில்லை என்றால் அதற்கு தேவையான பணமும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 1100 ரூபாய் வழங்க வேண்டும், ஆனால் 600 ரூபாய் கொடுக்கின்றனர். மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 550 ரூபாய்க்கு பதில் 300 ரூபாய் கொடுக்கின்றனர். இதனால் ஆண்டுக்கு 160 கோடி ரூபாய் மக்களுக்கு வழங்காமல் மோசடி செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் சுமார் 4000 இ பைக் இறக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் ஆட்டோ தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதிமுக தலைமையில் ஆட்டோ தொழிலாளர்கள் முதலமைச்சரிடம் உடனடியாக இந்த இ பைக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். பேட்டியின் போது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி ஆகியோர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
தெரிவித்தார்.